ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கத்திரிக்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நானும் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீட்டாக வட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக 2 வெங்காயம், நார்மலான வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன், 10 பல் அளவுக்கு பூண்டு. இப்போ நம்ம பேனில் தான் செய்ய போகிறோம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுடலாம். கடுகு உளுந்து 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம 10 பல் அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயமும் தக்காளி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் கூட கருவேப்பிலாவும் சேர்த்து போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 3/4 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜீரகமும் போட்டிருக்கோம், இப்போ ஜீரகத்தூளும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம எல்லா தூளும் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா வெந்துருக்கு. இப்போ நம்ம கடைசியாக துருவி வச்ச தேங்காய் மேலாக்க போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், தேங்காய் போட்டு நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், கத்திரிக்காய் கூட்டு தயார். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.